இதுவரையிலும் உதவி செய்திருக்கிறார், இனிமேலும் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம நம்முடைய ஆரம்பத்துல சொன்னது போல நம்ம சந்தோஷத்தை கெடுப்பதற்கு பிசாசு நிறைய வழி என்ன செய்திருக்கிறான், வச்சிருக்கிறான். ஆனா நாம் சந்தோஷமா இருப்பதற்கு தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்குது, சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்குது. இந்த சத்தியம் நம்மை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. அதனால இந்த சத்தியத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், எனக்காக என்ன வார்த்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கவனத்தோடு தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய இருதயத்திலே இருக்கிற காரியங்களை நமக்கு உணர்த்தி நம்ம வெளிப்படுத்தி நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். பக்கம் சொல்லுங்க. வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து உபதேசித்தார். கவனிப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது போன்ற ஒரு ஜெப ஆலயத்திலே உள்ள நின்று என்ன செய்கிறார், உபதேசம் பண்ணுகிறார். உபதேசம் பண்றது யாரு? இயேசுப்பா. இயேசுப்பா ஜெப ஆலயத்தில் நின்று உபதேசம் பண்ணுகிறார், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி பண்ணி கொண்டிருக்கிற அந்த வேளையிலே அங்கே சோம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். வாசிக்கிறோம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அங்கே சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். இங்க ஜெப ஆலயத்துக்குள்ள ஏசப்பா பிரசங்கம் பண்ணுகிறார். அங்க சூம்பின வலதுகையை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவனுக்கு கை எப்படி கையா இருக்குது? சூம்பின கையா இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படித்தானே? சூம்பின கையை உடையவங்க நம்ம பார்த்திருப்போம். இந்த மனுஷனுக்கு எந்த கை சூம்பி போயிருக்கு? வலது கை சூம்பி போயிருக்குது. இந்த வலது கை எப்படிப்பட்ட கை? ரொம்ப முக்கியமான கை. சாப்பிடுறதுக்கு அதான் உதவும், நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு அதான் உதவும், எதை எடுப்பதற்கு அதான் உதவும். ரொம்ப முக்கியமான ஒரு கை இந்த வலது கை. இந்த வலது கை சூம்பி போன நிலைமையிலே அங்கே ஜெப ஆலயத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம். சூம்பி போன ஒரு கையை, ஒரு வலது கையை உடைய ஒரு மனுஷன். இந்த சூம்பி போன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையிலே நமக்கு உணர்த்துகிற காரியம், சூம்பி போயிடுச்சு அப்படின்னா குன்றி போனது என்ற அர்த்தம். அதாவது செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நம்மோடு கூட ஆண்டவர் உணர்த்துகிறார், செயல்பட முடியாத நிலைமையில இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த மனுஷனுக்கு வேதம் சொல்லுகிறது, கை இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. கை இருக்குது, ரெண்டு கையுமே இருக்குது. ஆனா அதுல வலது கை எப்படி இருக்குது? சூம்பி போய் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. வேலை இருக்குதா? வேலை இருக்குது. பணம் இருக்குதா? பணம் இருக்குது. வீடு இருக்கா? வீடு இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனால் இருக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு குன்றிய ஒரு நிலைமை, ஒரு குறுகி போன ஒரு நிலைமை, ஒரு தாழ்மையான ஒரு நிலைமை வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், ஜெப ஆலயத்திலே அப்படிப்பட்ட சூம்பின கையுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சூம்பி போன மனுஷன் இந்த ஜெப ஆலயத்திற்கு எதற்கு வருகிறான்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வருகிறான். ஆண்டவருடைய பாதத்திலே அமரும்படியாய், அவருடைய ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த ஜெப ஆலயத்துக்கு வருகிறான். இன்றைக்கு நாம எதுக்கு ஜெப ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுங்க. எதுக்காக ஆலயத்துக்கு, எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, நம்முடைய குறைகளை சொல்லி ஜெபிப்பதற்கு, அவரை உயர்த்துவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, பாடுவதற்கு, துதிப்பதற்கு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதை போல அந்த சூம்பின கையுடைய மனுஷனும் ஆலயத்துக்கு வந்தான். 7வது வசனம் வாசிங்க.
அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாளில் சுத்தமாக்குவோரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். ஓய்வு நாளில் சுத்தமாக்குவாரோ என்று சொல்லி அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அந்த ஜெப ஆலயத்துக்குள்ள அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. வேதபாரகர், பரிசேயர், ஆயக்காரர் ஜனங்கள் எல்லாம் அநேகர் இருக்கிறாங்க. இருக்கிறதுல இந்த வேதபாரகர், பரிசேயர் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குற்றம் கண்டுபிடிக்கும்படி என்ன நினைக்கிறாங்க இருதயத்துல? அந்த சூம்பி போன கையுடைய மனுஷனை பார்த்துட்டு இவனுக்கு இன்னைக்கு சுகம் கிடைச்சிருமா? இவனுக்கு இன்னைக்கு சுகம் கிடைச்சிருமா? இவன் கை சரியாயிருமா? இன்னைக்கு ஓய்வு நாள், இயேசு கிறிஸ்து இவனை சுகப்படுத்திடுவாரா? படுத்த மாட்டார், இவன் சுகம் அடைய மாட்டான், இது நடக்காது இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்துல என்ன செய்யறாங்க? சிந்திக்கிறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இவனுக்கு சுகம் கொடுத்துட்டாருன்னா அது நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதா இருக்கும், இவர் மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அந்த பரிசேயர், ஆயக்காரர்கள் எல்லாரும் கூடி இயேசு கிறிஸ்து இவனுக்கு சுகம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது சிந்தித்துக் கொண்டிருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? நல்ல கவனிங்க. சிந்தித்துக் கொண்டிருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? ஜெப ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. சூம்பின கையுடைய மனுஷன் எங்க இருக்கிறான்? ஜெப ஆலயத்துக்குள்ள இருக்கிறான். ஜனங்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? ஜெப ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஏசப்பா எங்க இருந்து பிரசங்கம் பண்றாரு? ஜெப ஆலயத்துக்குள்ள. இதெல்லாம் ஆலயத்துக்குள்ள நடக்குது பாருங்க. அப்போ ஜெப ஆலயத்துக்குள்ள பரிசேயர், ஆயக்காரர் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? முதன்மையான இடங்கள்ல என்ன செய்வாங்க? வந்து உட்காருவாங்க. நான் முதன்மையான ஆட்கள் என்று சொல்லி முதன்மையான இடத்துல இருக்கும் பொழுது இந்த சூம்பின கையை, வலது கையுடைய மனுஷன் என்ன செய்வான்? தன்னை குறித்து ஒரு அற்பமான நிலைமையில, ஒரு பாவம் போல பரிதாபமான ஒரு நிலைமையில உள்ள இருந்திருப்பான். அவனை எல்லாம் அங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் இன்னைக்கு சுகம் கிடைக்காது, ஆண்டவர் இன்னைக்கு சுகம் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே நினைக்கிறார்கள். இன்னைக்கு அருமையானவர்களே, நான் சொல்ல முடியும், நான் கூட இருக்கிறவங்க தான், நான் ஆரம்பத்துல இருந்து அதை சொல்றேன், கூட இருக்கிற அநேகர் நாம் வளருவது பிடிக்காது, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது என்ன செய்யாது? பிடிக்காது. மனிதனுடைய சிந்தை ஒரு வினோதமான ஒரு சிந்தை. சொல்லுவாங்க மனம் குரங்கு போன்றது என்று சொல்லி. அப்போ மனிதனுடைய சிந்தை எப்படியா இருக்கிறது? இந்த சூம்பின கையுடைய மனுஷனுக்கு சுகம் கிடைக்க கூடாதுன்னு யார் நினைக்கிறா? கூட இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. ஏலியா ஆலயத்துல இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க. இன்றைக்கு ஆலயத்துல பக்கத்துல இருக்கிறவங்களே, பக்கத்துல இருக்கிறவங்களே என்ன பண்ணி நினைக்கிறோம்? என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏலியா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், எழும்பணும், நிக்கணும், இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆலயத்துல பக்கத்துல இருக்கிறவங்களை குறித்து நாம் பக்தி வைராக்கியம் அடைகிறோமா? அல்லது இந்த பரிசேயர், ஆயக்காரர்கள் நினைச்சாங்க, நான் 30 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், இவன் வந்துட்டான் சூம்பின கையோட, இன்னைக்கு இவனுக்கு ஏதாவது நடந்துருமா? இல்ல நடக்க விட்டுருவோமா? ஒண்ணும் நடக்காது அப்படின்னு யாரு நினைக்கிறா? கூட இருக்கிற ஆட்கள் நினைக்கிறாங்க. ஆனா வந்தவன் என்ன நினைக்கிறான்? இன்னைக்கு என் கை சரியாயிரும், அல்லேலூயா, இன்னைக்கு என் பிரச்சனை முடிஞ்சிடும், இன்னையோட என் வாழ்க்கை மாறிடும்னு சொல்லி அந்த சூம்பின கையோடைய மனுஷன் வர்றான். ஆனா உள்ள இருக்கிற டிக்கெட் எல்லாம் என்ன நினைக்குது? இவனுக்கு எதுவும் நடந்துடவே கூடாது, இவனுக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறத ஏசப்பா கேட்டுட்டாரு. அல்லேலூயா. அவங்கதான் வாயை திறந்து பேசல, மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. பரிசேயர், ஆயக்காரர்லாம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இந்த மனசுக்குள்ளேயே நினைக்கிறத 8வது வசனம் வாசிங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சிந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பத்தி மத்தவன் என்ன நினைக்கிறான்னு உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சில பேருக்கு புரியுது நான் சொல்றது. நம்மளை பத்தி யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு நிச்சயமாய் தெரியும். இந்த சூம்பி போன கையுடைய மனுஷன் சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்றான், சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க, இவனுக்கு எல்லாம் எதுவும் நடக்காது, இன்னைக்கு இவனுக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை ஏசப்பா பாக்குறாரு, அதை அறிகிறார். இன்றைக்கு நமக்கு எதுவுமே நடக்காது, இவன் ஆலயத்துக்கு போறான், இவன் ஆண்டவரை கும்புறான், இவன் ஆண்டவரை ஆராதிக்கிறான், இவன் குடும்பத்துல ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்லி அநேகர் அற்ப விசுவாசமாய் நம்மை குறித்து நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்ல. அங்க இருக்கிற எல்லாருடைய சிந்தனைகளையும் 8வது வசனத்துல வாசிச்சோம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகளை அவர் என்ன செய்கிறாரு? அறிகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய சிந்தனைகளை அறிகிறார். நாம் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்,
எதை குறித்து நாம் யோசித்துக் கொண்டே இருக்கிறோம்? வருங்காலத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறோமா? இந்த மனுஷனுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருக்கிறார். இந்த சிந்தனைகள்லாம் அறிந்து 9வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை பாதுகாப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு முதல் வாசிங்க. 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, அதை விட்டுட்ட பாருங்க. சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து இவர்களின் நடுவே, இதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ண. இப்ப 8வது வசனம் வாசித்தோம். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, அவங்க யோசிக்கிறது எல்லாம் ஏசப்பா அறிந்து, உடனே என்ன செய்யறாருன்னா சூம்பின கையுடைய மனுஷனை கூப்பிடுறாரு, வா அடிச்சது. அவர் பாவம் போல ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பார். அவர் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வேதம் சொல்லுகிறது, சூம்பினுடைய மனுஷனை கூப்பிட்டு அவர்கள் நடுவே சுத்தி எல்லாம் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நடுவுல யார நிப்பாட்டுறாரு ஆண்டவரே, சூம்பின கையுடைய மனுஷனை அவங்க நடுவுல நிப்பாட்டுறாரு. நில்லு. நல்ல கதை மாதிரி நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆலயத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சூம்பின கையுடைய மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, வரிசை ஆயக்காரலாம் இன்னைக்கு இவனுக்கு சுகம் கிடைக்காது, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. அவங்க சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறார். அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை கூப்பிட்டு அவங்க முன்னாடி நிப்பாட்டுறாங்க. இப்போ சூம்பி போன கையோட வந்து அந்த மனுஷன் எல்லாரும் முன்னாடி என்ன செய்யறான், நிக்கிறான். இப்போ பின்னாடி உட்கார்ந்து இருந்தா முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் பின்னாடி இருக்கிறவங்க என்ன செய்யாது தெரியாது. ஆனா கூப்பிட்டு நடுவுல நிப்பாட்டி வச்சுட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, பாப்பாங்க. எல்லாரும் பாக்குறாங்க, இவன் என்ன நொண்டிக்கையா, இவனை எதுக்கு இங்க கூட்டி வந்து நிப்பாட்டி இருக்காரு, இவன் நோஞ்சா, இவன் எதுக்கு இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு, இவனுக்கு பாட தெரியாது, இவன் எதுக்கு முன்னாடி வந்தான், இவனுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, இவன் எதுக்கு முன்னாடி வந்தான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, படிப்பறிவு இல்லை, இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவனை ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரு. முன்னாடி நிப்பாட்டிட்டு அவங்கிட்ட எதுவுமே பேசல, திரும்பி அவர்களை பார்த்து அதை வாசிங்க. அடுத்து அவர்களை நோக்கி, யார நோக்கி, அந்த நினைச்ச அவங்களை நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு. ஓய்வு நாள்ல சுகப்படுத்துகிறது. அதை தொடர்ந்து வாசிங்க. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டு அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை, இப்ப பாருங்க, அந்த இந்த சூம்பின கையோட மனுஷனை நிப்பாட்டிட்டு அவனை பேசாம நிக்க வச்சுட்டு ஆண்டவர் யாரு கூட பேசுறாரு, இவனை பத்தி உனக்கு எது நடக்க கூடாது, இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதுன்னு நினைத்து கொண்டிருந்த அத்தனை பேரை பார்த்து பேசுகிறார். நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லது என்று சொல்லி கேட்டுவிட்டு அவர்களை பார்த்து, அவர்களை சுற்றி பார்த்து என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்படித்தானே, அவர்களை சுற்றி பார்த்து, எவர்களை சுற்றி பார்த்து, எவர்களை, அந்த நினைத்த அத்தனை பேரை ஆண்டவர் என்ன செய்கிறார், சுற்றி பார்க்கிறார். இல்லையா? இன்றைக்கு நமக்கு விரோதமாய் சிந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு விரோதமாய் சிந்திக்கிற, நம்மை அற்பமாய் எண்ணுகிற, நம்மை அசட்டை பண்ணுகிற அத்தனை நபர்களையும் நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இல்லையா? நான் உன்னை காண்கிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர்களை எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு இப்பதான் காரியத்துக்கு ஆண்டவர் வர. இப்பதான் வாசிங்க. அந்த மனுஷனை நோக்கி இப்பதான் இங்க வர்றாரு. எங்க வர்றாரு? நின்றுகிட்டு இருக்கிறவன்ட்ட வர்றாரு. அந்த மனுஷனை நோக்கி. அப்போ இவங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, சுத்தி பார்க்கிறாரு. அதுவரையிலும் சூம்பின கையுடைய மனுஷன் எங்க நின்றான்? வாசல்படிலையா? ஆலயத்துக்குள்ள எங்க நின்றான்? எல்லாருக்கும் முன்னாடி நடுவுல என்ன செய்தான்? நின்றான். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்னாடி நிக்கிறது பெரிய விஷயம். சில பேர் விசுவாசிக்கிறீங்க. நிறைய பேர் நிக்க மாட்டான், ஓடிடுவான். கூப்பிட்டு யாருக்கு ஒரு 10 பேர் முன்னாடி நிப்பாட்டி ஏதாவது பேசுங்கன்னா, எனக்கு கைகால நடிக்கிறீங்க, என்னால முடியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு படபடம் வருங்க, எனக்கு அப்படிங்க, என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பய உணர்வும் குற்ற உணர்வும் அநேகருக்கு வரும். எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நம்மளை அசிங்கமா பார்ப்பாங்களேன்னு சொல்லி யாரும் நிக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் நிற்க வைக்கிறார். இல்லையா? அவனுக்கான வார்த்தை வருவரையில் அவன் நின்று கொண்டே இருக்கிறான். இல்லையா? ஏசப்பா சொன்னாரு நில்லுன்னு நின்றுட்டே இருக்கான்.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிலேயே நில்லு, இங்கே நில்லு, ஆண்டுடைய ஆலயத்துல தரித்து நில்லு, ஆண்டுடைய வார்த்தையில தரித்து நில்லு, அவருடைய பாதத்து பக்கத்துல தரித்து நில்லு. இருக்கிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா? அவனை நோக்கி, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அல்லேலூயா. அவனுக்கு வலது கை சூம்பி போயிருக்குது. அந்த மனுஷனை பார்த்து கையை நீட்டுங்கிற, அல்லேலூயா, உன் கையை நீட்டு அப்படி சொன்ன உடனே அந்த உடனே அதை வாசிங்க, அப்படியே அவன் கையை நீட்டினான். உடனே ரவுண்ட் பண்ணிருங்க, உடனே அவன் கை மறுகையை போல ஆயிற்று. அல்லேலூயா. உடனே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடன் பிறந்தவர்களால் நடக்காதது என் இயேசுவால் உடனே நடக்கும். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணினவர் உடனே செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிற வரையிலும் நிக்கணும் பாருங்க. அந்த மனுஷன், ஆண்டவரை என்ன கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டிட்டு நீங்க பாட்டுக்கு அவங்களோட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி போகல, நின்றுட்டே இருக்கலாம். நிக்கிறவனை எல்லா கண்ணும் என்ன செய்யும்? பார்க்கும். நமக்கு ஒரு உபத்திரம் வரும்போது எல்லாரும் என்ன செய்வான்? பாப்பான். இவெல்லாம் சர்ச்சுக்கு போனா இவன் காலையை உடைஞ்சிருச்சு பாப்பான். இவெல்லாம் சர்ச்சுக்கு போனா இவனுக்கு வியாதி வந்துருச்சு பாப்பான். இவன் சர்ச்சுக்கு போனா இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் பாப்பான். பார்க்கிறவர்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும். பார்க்கிறவர்களை என் தேவன் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இல்லையா? நமக்கான வார்த்தை வரும் வரையிலும் நாம் அதிலே நிலைத்து நிற்போம் என்று சொன்னால், இந்த மனுஷனுக்கான வார்த்தை என்ன செய்தது? வந்தது. உன் கையை நீட்டு. தான் அவனுக்கான வார்த்தை. உன் கையை நீட்டு. எதுவரையிலும் யாருமே அந்த மனுஷனிடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இருக்கவே மாட்டாங்க. அப்படித்தானே? சூம்பின கையுடைய மனுஷன் போய் உன் கையை நீட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும்? இந்த கையை நீட்ட முடியாதுன்னு தெரியும். அல்லேலூயா. இயேசுவுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவனை நீட்ட வைக்கும். அல்லேலூயா. அவர் நீட்டினாரு. இவன் உடனே நீட்டினார். உடனே அந்த கை மறுகையை போல ஆனது. அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு எத்தனை நாள் ஆசை இருந்திருக்கும்? அவன் பிறந்ததுல இருந்தே அப்படியே சூம்பின கையை உடையவனா இருக்கிறான். அவன் இந்த கையை பார்க்கும் போதெல்லாம் இந்த கையையும் பார்ப்பான், இந்த கையும் பார்ப்பான். அப்ப இவனுக்கு ஆசை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கை மாதிரி இந்த கை இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும். இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்ப்போம், அவங்க பிள்ளை மாதிரி என் பிள்ளையும் படிச்சு இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவங்கள மாதிரி நானும் இப்படி இருந்தா எப்படி இருந்திருக்கும், அவங்க அந்த அந்த காரியம் மாதிரி இந்த காரியம் இப்படி நடந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அநேக ஆசைகளையும் அநேக காரியங்களையும் அநேக குமுறல்களையும் வைத்திருக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் இடைப்படுகிறார். அல்லேலூயா. உன் கையை நீட்டு. உனக்கான வார்த்தை வருகிற வரையும் நீ காத்து கொண்டிருந்தால் அந்த வார்த்தை நீ நினைக்கிறதுக்கும் மேல அதிசயங்களை காணப்படும். அல்லேலூயா. அந்த மனுஷன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான், வாழ்க்கையில இந்த கை மாதிரி ஆயிரும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கையை விட இந்த கை அதிகமாய் செயல்படும். அல்லேலூயா. வலது கையை நீட்டிட்டான், அவன் கை சுகமாகிவிட்டது. அல்லேலூயா. இவனை எத்தனை பேர் பார்த்து கேட்டிருப்பாங்க தெரியுமா? இந்த சூம்பின கையோடைய மனுஷனை பார்த்து, வலது கையா சூம்பி போச்சு, ஐயோ அப்புறம் சாப்பிடுறதெல்லாம் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யும்? தெரியும். வலது கை சும்பி போச்சுன்னா சாப்பிடுறது எந்த கையில தான்? இடது கையில தான் எல்லா வேலையும் செய்யணும்னு மனுஷனுக்கு தெரியும். ஆனாலும் ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி ஒரு கேள்வி கேட்பான் பாருங்க. வலது கை சும்பி போச்சா, அப்ப சாப்பிடுறது எல்லாமே அந்த கையில தானா? இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டிருக்கும்? குத்தப்பட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அநேக மனுஷருடைய வார்த்தையை கேட்டு 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 குத்தப்பட்ட நிலைமை, சூம்பி போன நிலைமை, செயல்பட முடியாத நிலைமை, ஒரு பொருளை எடுக்கணும்னு நினைச்சா எடுக்க முடியாத நிலைமை, ஒரு பொருளை தூக்கணும்னு நினைச்சா தூக்க முடியாத நிலைமை, சூம்பி போன நிலைமையில, குன்றப்பட்ட நிலைமையில, சூம்பின வலது கையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அந்த ஜெப ஆலயத்தில் அந்த மனுஷன் வந்து அமர்ந்தான். அவனுக்கான வார்த்தை வந்தது. அவன் கை மறுகையை போல மாறினது. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதம். இன்றைக்கு இந்த சூம்பி போன கையுடைய மனுஷனை போல எப்பேற்பட்ட குன்றப்பட்ட ஒரு நிலைமை. கை இருக்குது, ஆனா என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. இந்த வலது கை இருக்குது, ஆனா அந்த மனுஷனுக்கு வலது கை சூம்பி போய் இருக்குது. இன்றைக்கு நமக்கு நிறைய காரியம் இருக்குது, ஆனா செயல்பட முடியாத அளவுல. சொன்னாரு, எனக்கு 8 ஏக்கர் நிலம் இருக்குது. எத்தனை ஏக்கரு? 8 ஏக்கர் நிலம் இருக்குது. ஆனா அடுத்த வாரம் சாப்பிடுறதுக்கு காசு இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனா நிலம் இருக்குது, அதை வித்துட்டா பணம் வந்துடும், அதை வச்சு நான் நிறைய காரியத்தை செஞ்சிருவேன். ஆனா அது விற்க மாட்டேங்குது. எனக்கு இங்க சாப்பாடு கூட வழி இல்லை. ஆனா நிலம் இருந்து பிரயோஜனம்
இல்ல. அல்லேலூயா. இருந்தும் செயல்படாத நிலைமை. இவனுக்கு கை இருக்குது, ஆனா இந்த வலதுகையினால ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு நமக்கு நிறைய காரியம் இருக்குது, ஆனா இருந்தும் எதுவும் பயன் இல்லாத ஒரு நிலைமை. ஒருத்தர் சொன்னாங்க, 4 ஆம்பளை பையங்க தம்பி, 4 ஆம்பளை பையங்க. ஆனா நான் ஒரு கம்பெனியில போய் என்ன செய்கிறேன், கூட்டி பெருக்கி வேலை செய்து நான் சம்பாதித்து என் மனைவியை காப்பாற்றுகிறேன். 4 ஆம்பளை பையன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலைமை, இருந்தும் குன்றப்பட்ட நிலைமை, செயல்படாத நிலைமை எப்பொழுது மாறும் என்றால், என் தேவனுடைய சமூகத்திலே ஆலயத்திலே வந்து அமர்ந்து அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அவருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்யும் பொழுது அது நடந்து தீரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? சூம்பி போன நிலைமையில, செயல்பட முடியாத நிலைமையில, இருந்தும் ஒன்னும் ஆகாத நிலைமையில அப்படியே இருக்கிற காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் விசுவாசிக்கிறவங்க சத்தமோட அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. செய்து முடிக்கிற தேவன். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் மக்கள் சொல்லுங்க. 103. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். இங்கேயும் பாருங்க, ஒரு ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல போதகம் பண்ணி கொண்டிருக்கிறது யாரு? இயேசப்பா. அல்லேலூயா. நல்ல போதகர். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு போதகர் இருக்கிறாரு, அப்படித்தானே? ஒவ்வொரு போதகர், ஒவ்வொரு மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய மெய்ப்பர், பெரிய போதகர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 46:10 பார்க்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்தான் தேவன் என்று சொல்லி எப்பொழுது அறிந்து கொள்ள முடியும்னா, அங்கெங்க ஓடும் பொழுது அல்ல, அமர்ந்திருந்து. எங்க அமர்ந்திருந்து? அவருடைய பாதத்தில, அவருடைய ஆலயத்தில அமர்ந்திருந்து அவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எந்த மனுஷனும் செய்ய முடியாத அவர் செய்வார். இங்க லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம். ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். இப்போ முதல்ல பார்த்தோம், ஜெபாலயத்துல ஆண்டவர் பிரசங்கம் பண்ணாரு. அங்க ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? இங்கதான் சொல்லணும். எப்படிப்பட்ட மனுஷன்? சூம்பின கையை, எந்த கையை? வலது கை சூம்பப்பட்ட ஒரு நிலைமை. அவன் எப்படி திரும்பி போனா? அவன் கை மறுகையை போல என்ன செய்தது? அவன் வரும்போது சூம்பின கையோட வந்தான். ஆனா ஆலயத்திலிருந்து போகும் பொழுது மறுகையை போல கரங்களை தட்டி ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தி சென்றிருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். ஆனா நான் சொல்ல முடியும், தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசமாய் பிடித்துக் கொண்டால், அவருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்தால், அவருடைய வார்த்தை நமக்கான வார்த்தை வரும் வரையிலும் எல்லாரும் முன்னாடி நிக்கணும். அத்தனை பேர் முன்னாடி அவன் என்ன செஞ்சான்? நின்றுகிட்டே இருக்கிறான். எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சுட்டாரு. இதுல எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது அவன் நிக்கிறவன், எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது அங்க நிக்கிற எல்லாருமே இவனுக்கு அகைன்ஸ்ட் ஆனவங்க. உனக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, உனக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நிற்கிறதே பெரிய விஷயம். நான் சொல்லுகிறேன், எத்தனை பேர் உங்க காலை வாரி விட்டாலும் ஒரு கால் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தூக்கி செல்வார், அவர் நடத்தி செல்வார். இதுவரையில் அவர் தான் நடத்தி இருக்கிறார். அவர் நடத்தலனா அவர் கால வாரணப்பையே நம்முடைய மூஞ்சியெல்லாம் உடைஞ்சிருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேருக்கெல்லாம் கால வாரினதுல தலையே உடைஞ்சிருக்கும். அல்லேலூயா. அத்தனை பேர் வாரின பொழுதிலும் என் தேவன் நம்மை தூக்கி தோளிலே தூக்கி கொண்டு சுமந்து சென்றதுனால நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இங்க 11வது வசனத்துல பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. இரண்டாவது ஒரு காரியம், முதல்ல சூம்பின கை. இங்க ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கிறாங்களா? 18 வருஷம் ஒரு பிரச்சனையோட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டோம்னா, உங்களுக்கு எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டா
சொல்லுவாங்க, எனக்கு 5 வருஷமா அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு 10 வருஷமா இருக்குது, நான் பிறந்ததுல இருந்தே பிரச்சனை தான் இருக்குது, நான் பிறந்ததே பிரச்சனை தான் சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. நீ பிறந்தனாலதான் பிரச்சனைன்னு சொல்ற ஆட்களும் உண்டு பாருங்க. அப்போ பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் பல ஆண்டுகளாய் இருக்கிறது. இந்த ஸ்திரீக்கு எத்தனை வருஷம் இருக்குது? 18 வருஷமா இருக்குது. இது ஒரு மனிதனுக்கு போராட்டமும் வியாதிகளும் 2 விதத்துல வருகிறது. ஒன்று சரீரத்திலே வருகிற ஒரு வியாதி, இன்னொன்னு பிசாசானவன் கொண்டு வருகிற ஒரு வியாதி. இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? கூனியா இருக்கிறாங்க. கூனினா நமக்கு தெரியும் தானே, கம்ப பிடிச்சிட்டு இப்படி கூனி போய் இருப்பாங்க. கூனி எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? கூணுன்னு கம்ப உண்டி இப்படி குனிஞ்சு இருப்பாங்க, முதுகு வளைஞ்சு போய் இப்படி கூனியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட கூனியா அங்க ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கூன் விழுந்தது. இன்றைக்கு நம்ம நிறைய பேர் முழங்கால் வலி நடக்க முடியாமலா இருக்கிறாங்க. அது நம்ம நிறைய நடக்கிறதுனால, நிறைய வேலை செய்யறதுனால, நம்முடைய சரீரத்தினால, எலும்பு தேய்மானத்தினால வருகிற காரியங்கள் ஒன்று. இன்னொன்று பிசாசானவன் முடக்குகிற காரியம். இந்த ஸ்திரீக்கு ஏற்பட்டது, எல்லாம் கவனிச்சுங்க, பிசாசானவன் செய்த காரியம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இது என்ன ஆவி? பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்முடைய பலத்தெல்லாம் முறிச்சு போட்டு பலவீனப்படுத்துகிற ஆவி. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கும் போதே அப்படியே போகும் பாருங்க, பின்னாடியே போயிடும். இது ஒரு தூக்கத்தின் ஆவி, தூக்கத்தின் ஆவி. கல்யாண வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன தூங்குமா? ஓட்டா எடுத்து செல்போனை வச்சு தீட்டி படிச்சு பறந்துகிட்டே இருப்போம். ஆலயத்துல இங்க இருந்து யாராவது ஒரு நல்ல மெசேஜ் வருது, எடுத்து அநேகருக்கு சொல்லுவோம், இன்னைக்கு நான் இந்த செய்தி எங்க சர்ச்சில் கொடுத்தாங்க, இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுத்தாங்க தெரியுமா அப்படி சொல்லி நம்ம போன் போட்டு பேசுறோமா? இந்த வாஞ்சை என்ன செய்யணும்? வரணும். இப்போ எல்லாருக்குள்ளாக இந்த பிசாசுடைய ஆவி அநேகருக்குள்ளாக என்ன செய்யும்? கிரியை செய்யும் பாருங்க. இதை நாம் என்ன செய்யணும்? முறியடிக்க வேண்டும். இங்க 18 வருஷமா இந்த ஸ்திரீக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. என்ன ஆவி? அது பலவீனப்படுத்துகிற ஆவி. இந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு? அவள் எவ்வளவு, தொடர்ந்து வாசிங்க, ஒரு ஸ்திரீ கொஞ்சம் கூட நிமிர முடியாது. அந்த பெண்ணுனால கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது? நிமிர முடியாது. அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முடியல. கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு சூழ்நிலையில பிசாசானவன் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறான்? அமிழ்த்து வைத்திருக்கிறான். இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அநேகர் என்ன செய்கிறது? அமிழ்த்து வைக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபாலயத்திற்கு அந்த ஸ்திரீ வருகிறார். வந்து இருக்கும் பொழுது இயேசு அவளை கண்டு, அல்லேலூயா. அத்தனை பேர் ஜெபாலயத்துல இருக்கிறாங்க. இயேசு யாரை பார்க்கிறார் பாத்தீங்களா? ஸ்திரீயை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்கலாம், யூடியூப்ல நிறைய பேர் வார்த்தையை கேட்கலாம், இங்க அநேகர் கேட்கலாம், இன்னும் அநேகர் கேட்க போகிறாங்க. நான் சொல்றேன், எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்காலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அத்தனை பேர் இருந்தாலும் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருக்கிற அந்த ஸ்திரீயை ஆண்டவர் நோக்கி, ஸ்திரீயை நோக்கி இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து, அல்லேலூயா. இன்றைக்கு அவர்கிட்ட அழைக்கிறார். அந்த ஸ்திரீயை பார்த்து இங்க வா அப்படின்னு சொல்றாரு. இங்க வா. ஆண்டவர் எப்பவுமே என்ன செய்யறாரு? அழைக்கிறவராக இருக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அருமையான பாட்டு. இயேசு நம்மளை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கிறார். அவர் எப்படிப்பட்டவங்களை அழைக்கிறார் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விருந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா யாரை கூப்பிடுவோம்? ஐ மாமாவை கூப்பிடு, அப்புறம் சித்தப்பாவை கூப்பிடு, பெரியப்பாவை கூப்பிடு, அப்பாவை கூப்பிடு, மாமாவை கூப்பிடு, இவங்கெல்லாம் கூப்பிடுவோம் பாருங்க. ஆண்டவர் ஒரு விருந்து வைத்திருக்கிறார். கஷ்டப்பட்டு யாரும் அழுதுட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுறான். கடன் பிரச்சனையில யாரு இருக்கிறா? அவனை கூப்பிடுறான். யாருமே இல்லாத சூழ்நிலையில யார் இருக்கிறான்? அவனை கூப்பிடு. வியாதி படுக்கையில யார் இருக்கிறா? அவனை கூப்பிடு. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம யார் இருக்கிறா? அவனை கூப்பிடு. அல்லேலூயா. ஆண்டவர் படைக்கிற விருந்தே வேற. அல்லேலூயா. அந்த விருந்துக்கு நார்மலா நாள் போக மாட்டான். போட்டு சூட்டு எல்லாம் போட்டு இருக்கிறவன் போய் பிச்சைக்காரன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவானா? ஐயா தெரிஞ்ச ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இது பக்கத்துல போய் நம்ம உட்காருவோமான்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் அமருவார். அல்லேலூயா.
அவர் அழைக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்களை அழைக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன்ட்ட வாங்கன்னு சொல்றாரு. உன் பிரச்சனையை சொல்ல நீ ஏன்ட்ட வா. எந்த மனுஷனிடத்திலே போகாத, எந்த உறவினிடத்திலே போகாத, எந்த வீடை தேடியும் போகாத, எந்த காரியத்தை நம்பி போகாத, ஏன்ட்டவான் இயேசு அழைக்கிறார். என்னிடத்திலே வருவாயானால் உன் குறைகளை மாற்ற என்னால் முடியும். அல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை மாற்ற இயேசுவால் முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த இளைப்பாறுதலை கொடுக்கிற இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த இளைப்பாறுதலை கொடுக்கிற அந்த இயேசு அந்த 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டு அந்த ஸ்திரியை அழைக்கிறார். இயேசு அந்த ஸ்திரியை நம்மிடத்தில் அழைத்து இன்றைக்கு நம்மளையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளா வரல, அவர் அழைச்சுதான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரை அழைத்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. இன்னைக்கு பலவீனம் எல்லாரையும் பிடிச்சு வாட்டுது. யாரை பார்த்தாலும் பலவீனம். பலம் இல்லைங்க, சத்து இல்லைங்க, சத்து மாத்திரை சாப்பிடுறேங்க. பலன் இல்ல, பலன் இல்ல, பலன் இல்ல. இருந்த பலன் எங்க போகுது? பலன் இல்லாத ஒரு சூழ்நிலை. அருமையான மோசஸ் ஐயா ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள், நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் மேடுகள். அல்லேலூயா. நம்மளும் நீங்கள் நானும் நடந்து வந்த பாதை அப்படி திரும்பி பாருங்க. எத்தனை முள்ளு மேல மிதிச்சோம், இன்னும் கால் சேதம் இல்லாம இருக்கு. எத்தனை பாறை மேல நடந்தோம், இன்னும் வழிக்கு விழாம இருக்கீங்க பாருங்க. காரணம், நீங்க நடக்கல, அவர் நடத்திருக்கிறார். நீங்க நடக்கல, அவர் சுமந்து இருக்கிறார். அவர் சுமந்து வந்த தேவன். இன்றைக்கு எப்பேற்பட்ட பலவீனம் நமக்கு இருக்கும் என்று சொன்னார், ஆண்டவர் அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த கூனியை குறித்து பார்க்கிறோம். எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனி, கொஞ்சம் கூட நிமிர முடியல, கொஞ்சம் கூட வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல, கொஞ்சம் கூட ஒரு அசைவு இல்ல, கொஞ்சம் கூட ஒரு திருப்தி இல்ல, எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலை. என்னுடைய வாழ்க்கை நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை. என் வாழ்க்கை எந்திரிக்க முடியாத சூழ்நிலை. டாக்டர் சொல்லியிருப்பான், இனிமே எந்திரிக்கவே மாட்டேன்னு. ஆண்டவர் சொன்னார்னா எந்திரிக்கிறது மட்டுமல்ல, நடந்து ஓட செய்வார். அல்லேலூயா. இந்த ஸ்திரியை ஆண்டவர் அழைக்கிறார். உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அவளுக்கான வார்த்தை வருகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்காக வருகிறது. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நமக்காக அதை என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ளணும். நமக்கான வார்த்தை இது, ஆண்டவருடைய வார்த்தை, இது எனக்கான வார்த்தை. ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். வார்த்தை சிலருக்கு பாருங்க, இந்த ஸ்திரீக்கு வந்தது சரீரத்தினால வந்த பிரச்சனை இல்ல, இது ஒரு ஆவியினால வந்த பிரச்சனை. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் சரீரத்தினால சில பிரச்சனைகள் வரலாம், அசுத்த ஆவியினால சில பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அசுத்த ஆவியை கட்டி ஜெபிக்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது வெளியேறட்டும். செயல்பட விட முடியாதபடிக்கு, எழும்ப முடியாதபடிக்கு, பார்க்க முடியாதபடிக்கு, ஒரு வேலையை செய்ய முடியாதபடிக்கு. அந்த கூனி ஏதாவது வேலைக்கு போயிருப்பாங்களா? போக முடியாது. எந்திரிச்சு முறையவே முடியாது, என்ன செய்ய முடியாது, ஒரு வேலையை பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு நிலைமை. படுத்திருந்தா கூட எப்படிதான் படுத்திருக்கணும்?
ஊனப்பட்ட நிலைமையில தான் படுத்திருக்கணும். அப்பேற்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவி இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை நம்மை விட்டு அகற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் வரும் பொழுது இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி நம்மை விட்டு ஓடி போகும். சிறிய உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம், அநேக காரியங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார். சில இடங்களில் கரங்களை வைத்து ஆண்டவர் சுகப்படுத்தினார். இந்த ஸ்திரீக்கு ரெண்டுமே நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புரியுற மாதிரி சொல்லுகிறேன். நம்ம வீட்டுல பெரிய ஏதாவது ஒரு விசேஷம் வைக்கிறோம்னு வைங்களேன், அதுல விருந்து பண்ணும் பொழுது சப்ளை பண்றதுக்கு ஆட்கள் எல்லாம் போட்டிருப்போம். ஆனா நம்ம வீட்டுல முக்கியமானவங்க என்ன செய்வோம், போய் அந்த ஊட இருந்து எல்லாம் நல்லா கவனிப்பா, நல்லா சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட்டீங்களா, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எல்லாரும் என்ன செய்வோம் கவனிப்போம் பாருங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க இருந்தாங்கன்னா நம்மளே என்ன செய்வோம், அந்த பட்டு வேட்டியோட அந்த பட்டு சேலையோட குடுக்குடு ஓடி போய் சாம்பார் வலையை தூக்கி கறி வலையை தூக்கி 2 பீஸ் என்ன செய்வோம் வைப்போம் பாருங்க. அந்த முக்கியமானவங்களுக்கு மட்டும் சாப்பிடுங்க, இல்ல இருக்கிறங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அது யார் பரிமாறுறா, நம்மளே பரிமாறுவோம். ஆனா பரிமாறுறதுக்கு என்ன செய்வோம், ஆட்கள் எல்லாம் போட்டுருப்போம் பாருங்க. ஆனாலும் அந்த அன்பு விசேஷித்தவர்கள் மேல நம்மள சும்மா இருக்கக்கூடாது. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அட்டை எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வோம் வைப்போம். வைக்கிற கை எந்த கை, நம்ம கையா இருக்கும். ஆனா வந்து 1000 பேருக்கு வைக்கிற கை எந்த கை, வேலை பார்க்கிற கை. பரிமாறுறதுக்கு ஆள் போட்டிருப்போம், அவன் செய்வான். ஆனா குறிப்பிட்ட ஆட்களுக்கு நம்மளே செய்வோம். அல்லேலூயா, நம்ம கையினாலே செய்வோம். ஆண்டவர் இப்படிதான் அநேகருடைய வார்த்தைகளை கொடுத்தார். ஆனால் விசேஷித்தவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய கரங்களே வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் ரொம்ப விசேஷித்தவர்கள். அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அதனால வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். வார்த்தையில சொல்லிட்டு மனுஷன் போயிடுவான், நாளைக்கு வந்து தர்றேன். நம்ம உட்காந்துட்டே இருப்போம், வருவானா வருவானா தருவானா தருவானா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருப்போம். வரவும் மாட்டான், தரவும் மாட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை தருகிறேன், உனக்கு சந்தோஷத்தை தருகிறேன், உனக்கு நிம்மதியை தருகிறேன். அவர் சொன்னா நிச்சயமாய் கொடுப்பார். நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் முதலாவது வார்த்தை அனுப்புகிறார். என்ன வார்த்தை? உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். சொல்லிட்டு வாசிங்க. அவள் மேல் தமது கையை வச்சாரா, கைகளை வைத்தாரா? கைகளை வைத்தார் பாருங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை 2 கரங்களை அந்த ஸ்திரீ மேல வைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், அவருடைய 2 கரமும் என் பிள்ளை மேல அமரணும், அவருடைய 2 கரமும் என் தலை மேல அமரணும், அவருடைய 2 கரமும் என் வீட்டு மேல அமரணும், அவருடைய 2 கரமும் என் வேலையில அமரணும். அல்லேலூயா. அத்தனை கரம் இருந்து செய்ய முடியாதத அவருடைய கரம் இருந்து செய்யும். அல்லேலூயா. அவருடைய கரம் அமர்ந்தது என்று சொன்னால் அங்க விளையாததெல்லாம் விளையும், நடக்காததெல்லாம் நடக்கும், எலும்பாததெல்லாம் எலும்பும். அந்த கூனிய ஆண்டவர் சொல்றார், சிறியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் சொன்னது மாத்திரமல்ல, கரங்களை அவள் மேல் வைத்தார். வாசிங்க. உடனே அண்டர்லைன் பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணிருங்க. அங்கேயும் பாருங்க, உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. உடனே அவள் நிமிர்ந்துட்டா, உடனே அவள் நிமிர்ந்துட்டா. எத்தனை வருஷமா நிமிரல? 18 வருஷமா நிமிர முடியாத ஒரு கூனி இயேசு தொட்டாரே, உடனே நிமிர்ந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை வருஷ பிரச்சனையாய் நிமிர முடியாமல், எழும்ப முடியாமல், வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிற நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த கூனியை தொட்ட அதே கரம் இன்றைக்கு நம்மை தொட வல்லமுள்ளவராயிருக்கிறார், நம்மை தொட கிருபை உள்ளதாயிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வல்லமை என்ன தொடட்டும், அந்த காரியங்களை தொடட்டும், அந்த அந்த பலவீனப்படுத்துகிற எல்லா காரியங்களும் நம்முடைய குடும்பத்தை விட்டு அகலும். இந்த நிமிர முடியாத கூனிக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவள் எங்க வந்தா? ஜெப ஆலயத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிமிர முடியாத அத்தனையும் ஆண்டவர் நிமிர செய்வார். அல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா.
பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பந்தியிலே ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். நதி ஓரத்திலே நடப்பட்ட நாற்றை போல என்ன செய்வாங்க? வளருவார்கள். அவர் புஷ்டியாயிருப்பார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அது ஒரு நாள் போய் சொல்லாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த பலவீனப்படுத்துகிற கட்டாயம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும் சரி, இந்த இயேசு அவர் விடுதலை கொடுக்க வல்லமுறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளையை ஆண்டுடைய கரத்தோடும், எழும்ப முடியாத தொழிலை ஆண்டுடைய கரத்தோடும், எழும்ப முடியாத சூழ்நிலைகளை ஆண்டுடைய கரத்தோடும், எழும்ப முடியாத கால்களை ஆண்டுடைய கரத்தோடும், பார்க்க முடியாத கண்களை ஆண்டுடைய கரத்தோடும், எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவியும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு வெளியேறுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் விசுவாசிக்கிறீங்க. ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? நாம் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவன் இதை பெற்றுக் கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். நான் ஜெபிக்க போறேன், ஆண்டவர் செய்வார். ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கிராமத்துல 5 வருஷமா மழையேறியா, 5 வருஷமா மழையேறிய. அப்போ அந்த கிராமத்துல எல்லாரும் ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம எல்லாரும் ஒரு கிரவுண்ட் இருக்குது, கிராமத்துல ஒரு கிரவுண்ட் இருக்குது. எல்லா கிராம மக்களும் போய் நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். முழங்கால் போட்டு என்ன செய்வோம்? ஜெபிப்போம். மழைக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இப்பவே மழையை கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பினாங்க. கிளம்பி போகும் பொழுது ஒரு பையன் மட்டும் வீட்டுக்கு ஓடி போய் கொடை எடுத்துட்டு வந்தான். என்ன எடுத்துட்டு வந்தான்? கொடையை எடுத்துட்டு வந்தான். கொடை எடுத்துட்டு வந்தான். எல்லாரும் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, எதுக்குடா கொடை எடுத்து வர? நம்ம ஊர்ல தான் மழையே பெய்யல 5 வருஷமா அப்படின்னு சொல்லி. பையன் சொன்னானா, இல்ல நம்ம போறோம், ஜெபிக்க போறோம், ஜெபிச்சுட்டு திருப்பி வரையில நனைஞ்சிட கூடாதுல்ல, அதுக்குதான் கொடையை கொண்டு போறேன். இல்லையா? அப்ப அவனுக்குள்ளாக இருக்கிற விசுவாசம், ஜெபிக்க போறோம், ஆண்டவர் செய்ய போறாரு, மழையை கொடுக்க போகிறார். இல்லையா? அப்படி ஒரு விசுவாசத்தோடு இருக்கணும். அதுக்கு கூட இருக்க ஆட்கள் சொன்னாங்க, சும்மா கிடக்கா கொடையை வச்சுட்டு வாடா, போய் ஜெபம் பண்ணி பார்ப்போம். 5 வருஷத்துல வராத மழையா, இப்ப போய் ஜெபம் பண்ண வரப்போகுது. வார்த்தை எப்படி? இத்தனை வருஷமா நடக்காதா இப்ப நடக்க போகுது. இத்தனை வருஷமா பிறக்காத குழந்தையா இப்ப பிறக்க போகுது. இத்தனை வருஷமா படிக்காதவனா இப்ப படிக்க போறான். இத்தனை வருஷமா அன்பு செலுத்தாதவனா இனிமே அன்பு செலுத்த போறான். இத்தனை வருஷமா வராததா இப்ப வரப்போகுது அப்படி சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகள் எதுவா இருந்தாலும் சரி, 18 வருஷமா நிமிர முடியாதவங்களா இனிமே நிமிர்ந்து நடக்க போறான்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏசப்பா பார்த்தாரு, கூப்பிட்டாரு, பேசினாரு, தொட்டாரு. இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இருக்கிறாரு, கூப்பிட்டு இருக்கிறாரு, பேசி இருக்கிறாரு, தொட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? எத்தனை பேர் நம்மளை தொற்றுவான்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் தொடும் பொழுது எவனும் தொட முடியாது, எவனையும் தொட விட மாட்டாருங்க. ஒரு பிள்ளை கீழே விழுதுன்னா வேகமா போய் முதல்ல யார் தூக்குவா? அவங்க அம்மா இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னு வைங்க. ஒரு பிள்ளை கீழே விழுந்தா முதல்ல யாரு போய் தூக்குவா? தாய் தான் போய் தூக்குவாங்க. அல்லேலூயா. தாய்க்கு தான் பகதம். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை தாய் போல கேட்கிறார், தந்தை போல ஆற்றுகிறார். 2 காரியங்களை பார்த்துக்கிறோம். ஜெப ஆலயத்துக்குள்ள வந்த சூம்பின கையுடைய மனுஷன் திரும்பி போகும் பொழுது மறுகையை போல போனான். இன்றைக்கு குன்றப்பட்ட சூம்பப்பட்ட நிலைமையில, குன்றி போன நிலைமையில, செயல்படாத நிலைமையில, இருந்தும் பிரயோஜனம் இல்லாத நிலைமையில, எப்பேற்பட்ட காரியத்தோடு இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்கள் சூம்பி போன அந்த நிலைமையை ஆண்டவர் மறுகையை போல நீங்கள் விரும்புகிற அந்த காரியத்தின்படியாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். 2வதாய் பார்க்கிறோம், நிமிர முடியாத கோணி. 18 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லைங்க, 18 வருஷமா எந்திரிச்சு நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவ 18 வருஷமா தரையை மட்டுமே பார்த்து நடந்தான், மேல பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டாரோ மேல பார்க்க வைப்பார், பார்க்காததெல்லாம் பார்க்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 18 வருஷமா வானத்தையே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவளை பார்த்தாரு, அவங்க வானத்தை பார்த்தாங்க. இல்லையா? ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டாரோ, ஆண்டவனுடைய சூழ்நிலையை பார்த்துட்டாரோ, ஆண்டவனுடைய விசுவாசத்தை பார்த்துட்டாரோ, ஆண்டவனுடைய ஜெபங்களை பார்த்துட்டாரோ, நீங்கள் நானும் பார்க்காததெல்லாம் ஆண்டவர் பார்க்க வைப்பார். இல்லையா? நம்ம கையில வராததெல்லாம் ஆண்டவர் வர வைப்பார். நம்ம பக்கத்துல வராதவங்களாம் ஆண்டவர் வர வைப்பார். நம்ம கூட பேசாதவங்களாம் ஆண்டவர் பேச வைப்பார். நமக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்க?
ஆண்டவருக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பன். அவர் எல்லா விதத்திலும் செயல்படுவார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். எப்படி பேசுவார் தெரியுமா? ரெக்வஸ்ட் பண்ணுவார், பரிந்து பேசுவார். சில இடங்கள்ல வழக்காடுவார். எப்படி? பரிந்து பேசுறது வேற, வழக்காடுகிறது வேற. சில இடங்கள்ல ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவார், சில இடங்கள்ல நமக்காக வழக்காடுவார். வழக்காடுகிறதுனா நமக்காக அவர் நியாயம் கேட்கிறது, போராடுகிறது, வழக்காடுகிறது. சில நேரங்கள்ல இது மூன்றாவது காரியம், யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசுகிற தேவன், வழக்காடுகிற தேவன், யுத்தம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. யாருக்கு எது தேவையோ அதை செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் யுத்தம் பண்ணணுமோ, யுத்தம் பண்ணுகிற பட்டயத்தோடு வந்து யுத்தம் பண்ணுவார். யாருக்காக ஆண்டவர் வழக்காடணுமோ, யாரோடு கூட ஆண்டவர் வழக்காடணுமோ, நீ வழக்காட தேவையில்லை, உனக்காக அவர் நின்று வழக்காடி உன் வழக்கை முடித்து வைக்கிறவர் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக பரிந்து பேசணுமோ அவர் போய் பரிந்து பேசுவார். இவங்கள்ட்ட போய் இதை நான் எப்படிங்க பேசுவேன், அவர் பேசுவார். ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசுகிற தேவன். இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிறவர், வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூம்பப்பட்ட கையை மறுகையை போல மாற்றினார், 18 வருஷ கூலியை அவர் நிம்மதி செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிலைமையா இருந்தாலும் நாம் போய் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவர் எல்லாவற்றையும் மாட்டுவார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லா விசுவாசத்தோடு இந்த 18 வருஷ பலவீனத்தை ஆண்டவர் மாற்றினாரே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து தேவ ஆட்டுக்குட்டி ஆனவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெப ஆலயத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்த அந்த சூமின கையுடைய மனுஷனுக்கு நீர் அற்புதத்தை செய்வீரானால், உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உடனே இப்பொழுதே அற்புதத்தை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே செயல்படாத அத்தனை காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலவீன கட்டுகள் மாறட்டும். சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிமிர்ந்து நட என்று சொன்னீரே அப்பா, நிமிர பண்ணுகிற தேவன் உனக்கு ஸ்தோத்திரம். நீ நிமிர செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.